வெல்கம் டு ஸ்ரேஸ் டென். இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: 1 கிலோ கட்லா மீன் எடுத்துருக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துருக்கிறேன், ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 10 பூண்டு பல் எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் இஞ்சி, ஒரு லெமன், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 3 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், தேவையான அளவு சால்ட், தேவையான அளவு தண்ணி. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஜார் எடுத்துக்கலாம், அதில் சின்ன வெங்காயம், பூண்டு போட்டுக்கலாம், இஞ்சியும் போட்டுக்கலாம், அப்புறமா பெப்பர் அண்ட் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் இதோடையே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அப்போ கருவேப்பிலை கொஞ்சம் வேஸ்ட் ஆகாமல் இதோட சேர்ந்து ஃப்ரை ஆகும்போது கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இது வந்து நல்ல ஒரு கரை பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். நம்ம ஸ்மூத் ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைக்க வேண்டாம். இப்போ அந்த சில்லி பவுடரில் ஒரு 3 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லெமன் போட்டுக்கலாம். லெமன் போட்டுட்டு கொஞ்சம் வாட்டர் போட்டு நம்ம வந்து இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா நம்ம வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்ல ஒரு கொஞ்சம் செமி சாலிடாக வச்சுக்கலாம். ரொம்ப லிக்விடாகவும் வேண்டாம். பாருங்கள், பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபிஷ்ஷில் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃபிஷ் பீஸஸ் ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லா பீசஸும் லைனாக நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு பீஸ்லையா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்கு இல்லையா, அதை வந்து அப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அந்த பெப்பர்லாம் அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலாவை எல்லாத்துலேயும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம், 2 சைடும் படுற மாதிரி. இப்போ அந்த சில்லி பேஸ்ட்டை வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே கோட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிடலாம். பச்சரிசி மாவு வந்து ஆக்சுவலாக கோட்டிங்காக தான் சேர்த்துருக்குறேன், அந்த பீசஸ் உடையாமல் இருக்கிறதுக்காக. ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம அப்ளை பண்ணி நல்லா ஒரு பீஸாக எடுத்து நம்ம வந்து 2 சைடும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பிரட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்துலேயுமே போட்டுட்டேன். இப்போ எல்லா பீசஸும் நல்லா கோட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஒரு ½ அன் ஹவர் கூட நம்ம அப்படியே வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வேணும்னாலும் வச்சுக்கலாம், இல்லை வெளியே வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணும்போது எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தவா எடுத்துக்கலாம், அதில் ஆயில் போட்டுக்கலாம். ஆக்சுவலி நான் தவா ஃப்ரை தான் பண்ண போகிறேன், டீப் ஃப்ரை பண்ணலை. தவா ஃப்ரையே நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த ஆயில் சூடான உடனே நம்ம என்ன பண்ணுறோம், பீசஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம வந்து தவாவில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு பீசஸாக இப்போ நம்ம போட்டுட்டோம். பாருங்கள், எல்லா பீசஸும் அடுக்கி வச்சிட்டோம். இப்போ நல்லா வேகட்டும். இப்போ நம்ம ஒரு ஃபோர்க் வச்சு நம்ம லைட்டாக எடுத்து பார்த்துக்கலாம், அந்த பாட்டம் இதில் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த பீசஸ் எல்லாம் நல்லா வெந்து வருது. இந்த ஆயில் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், ஃபோர்க் வச்சுட்டு லைட்டாக பார்த்தீங்கன்னா வெந்துடுச்சா என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. இப்போ நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு பீஸ் கொஞ்சம் மேலே ஆயில் ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம திருப்பி போடும்போது அந்த சைடு வேகணும் இல்லையா, ஸோ ஆயில் கம்மியாயிடும். இப்போ எல்லா பீசஸ்லேயும் நம்ம வந்து ஆயில் போட்டுட்டு லைட்டாக எல்லாத்தையும் மெதுவாக திருப்பி விடணும். ஏன்னா இந்த மீன் சீக்கிரம் உடஞ்சிரும். ஸோ நம்ம ஆயில் கம்மியாக தான் ஊற்றுறோம். அதுக்காக அந்த மசாலா பிரியாத அளவுக்கு நம்ம நல்லா அழகாக திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லா பீசஸுமே உடையாமல் நல்லா மெதுவாக அழகாக திருப்பி போட்டுட்டோம். இனிமேல் ஆயில் தேவையில்லை, இதுலேயே எல்லாமே சுற்றி ஆயில் இருக்குது, அதுலேயே வெந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஃபிஷ் ஃப்ரை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியான